சூரிய சந்திரனை வழிபாட்டின் மூலம் எறும்பு காகம் பசுகளுக்கு அரிசி வெள்ள உணவாக கொடுப்பதன் மூலம் உணவின் மூலம் நல்ல அறிவின் மூலம் சூரிய சந்திரனை வழிபாட்டின் மூலம் மனித குலம் உடல்நலம் காணும் மகிழ்ச்சி காணும் புண்ணிய ஸ்தலம். சூரிய சந்திரனை வழிபாட்டின் மூலமும் எறும்புகள் காகம் பறவைகள் பட்சிகளுக்கு அன்னதான உணவு புண்ணியங்கள் செய்வதன் மூலமும் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி விரய குரு விரயராகு ரெண்டில் துன்பராகு ஏழரை சனி கண்ட சனி அனைத்து காலகிரக தோஷங்களிலிருந்து அனைத்து காலகிரக தோஷங்களையும் விடுவிட்டு மனித குலம் அனைவரும் உடல்நலம் காணும் மன மகிழ்ச்சி காணும் புண்ணியஸ்தலம். இப்புண்ணியஸ்தலத்துக்கு வருவோர் மனித குலம் அனைவருக்கும் ஏழரை சனி அஷ்டம் சனி கண்ட சனி விரயகுரு ஜென்மகுரு ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம் சனி விரயகுரு ஜென்மகுரு விரயராகு ரெண்டில் துன்பராகு 12 விரயகுரு காலகிரக மாற்றங்களால் வரும் துருமரணங்கள் விபத்துக்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் துருமரணங்கள் விபத்துக்கள் ஆக்சிடென்ட்கள் கைகால் முறிவு அனைத்தும் வராமல் முன்கூட்டி தடுத்து மனிதகுலம் அனைவரையும் உடல் நலமாக மனமகிழ்ச்சியாக வாழ வைத்து அழகுவாருக்கும் புண்ணியஸ்தலம். வாசுதேவா விவேக மகரிஷி மகான் புண்ணியஸ்தலம். ஓம் சிவசூரிய நாராயண புண்ணியஸ்தலம். சேலம் மாவட்டத்தில் மாதேஸ்வரமலா அடிவாரத்தில் கோவிந்தம்பாளையத்தில் ஐயப்ப சாமி பதிகத்தில் திருச்சிற்றம்பல சாமிகள் வர அமாவாசை என்று வந்து நாட்டு மக்களுக்கு அறிவுபூர்வமாக சில நன்மைகளை செய்ய விரும்புகிறார். ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி விரயகுரு ஜென்மகுரு ஏழரை சனி 12 விரயராகு 2 துன்பராகு ஜென்மகுரு 12 விரயகுரு ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி அனைத்து காலகிரகங்கள் மாற்றங்களாக வரும் துன்பங்களிலிருந்து விபத்துக்கள் துன்பங்கள் துருமரணங்கள் அனைத்திலும் விடுபட்டு அனைத்து கஷ்டங்கள் அனைத்து பாவங்களில் விடுபட்டு மனிதர்கள் அனைவரையும் உடல் நலமாக மன மகிழ்ச்சியாக வாழ வைத்து அழகு பார்க்கும் புண்ணியஸ்தலம். இப்புண்ணியஸ்தலத்துக்கு மனிதகுலம் அனைவரும் வந்து நேரில் கண்டு திருச்சிற்றம்பல சாமி அவர்களை நேரில் கண்டு ஆலோசனை பெற்று ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி விரயகுரு ஜென்மகுரு துன்பங்களில் வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் காலக்கிரக மாற்றங்களாக வரும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மனிதர்கள் அனைவரும் உடல் நலமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று மனிதர்கள் அனைவரையும் நம் பாரதம் 145 கோடி மக்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சூரிய சந்திரபகவான் வழிபாட்டின் மூலமே எறும்பு காகம் பசுவுக்கு அரிசி வெள்ள உணவாக கொடுப்பது மூலமே அன்னதானங்கள் புண்ணியங்கள் செய்வது மூலமே மனித உடல்நலம் காண முடியும். சூரிய சந்திர வழிபாட்டின் மூலமே அறிவளம் உணவு தானிய வளம் அறிவளம் உடல்நலம் கல்வி வளம் பொருளாதாரம் எல்லா செல்வங்களும் பெற்று மனித உடல்நலம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுபோன்று சூரிய சந்திர வழிபாட்டின் மூலமே அன்னதானங்கள் புண்ணியங்கள் செய்வதன் மூலமே மிக எளிமையாக குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். சூரிய சந்திர வழிபாட்டின் மூலமே குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். சகல கர்ம வினைகளிலிருந்து சகல பாவங்கள் விடுபட்டு மனித குலம் அனைவருடைய நலமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். சூரிய சந்திரன் வழிபாட்டின் மூலமே மனித குலம் அறிவளம் உடல்நலம் தொழில் வளம் கல்வி வளம் உணவு தானிய வளம் எல்லா செல்வங்களும் பெற்று மனிதர் உடலாக வாழ முடியும் உடல் நலமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று மனித குலம் அனைவருக்கு இந்த பொன்னான நேரத்தில் ஒரு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். 2025 பங்குனி மாதம் அமாவாசை என்று சேலம் மாவட்டம் மாதேஸ்வரமலை அடிவாரம் கோவிந்தம்பாடியில் ஐயப்ப சாமி பதிகத்துக்கு திருச்சிற்றம்பல சாமிகள் வர இருக்கிறார். வாசுதேவ மகரிஷி மகான் அங்கு மனிதகுலம் அனைவரும் வந்து நேரில் கண்டு உங்கள் கஷ்டங்கள் துன்பங்களை விடுதலை செய்து ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம் சனி விரயகுரு ஜென்மகுரு காலக்கிரக மாற்றங்களால் துன்பத்தில் விடுபட்டு மனித உடல்நலம் காணும் முயற்சி காணும் ஸ்ரீ வாசுதேவ மகரிஷி மகான் புண்ணியஸ்தலம். ஓம் சிவசூரிய நாராயணா புண்ணியஸ்தலம். கோவிந்தம்பாடியில் எழுந்திருக்கும் ஐயப்ப சாமி பதிகத்தில் திருச்சிற்றம்பல சாமிகள் வந்து நாட்டு மக்களுக்கு பொன்னான நற்செய்தியை சொல்ல விரும்புகிறார். நாட்டு மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாலை 7 மணியிலிருந்து 8:15க்குள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சாமியிட ஆலோசனை பெற்று மனிதகுலம் உடல் நலமாக மகிழ்ச்சியாக வாழும்படி மனிதகுலம் அனைவருக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.